அந்த டைரக்டர் தங்கையா அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்க. அது எங்க இருந்தாலும் எவ்வளவு கொடுக்குறோம். இப்பதான் அந்த தங்கத்தை தேடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம் மொத்த சம்பவம். குட் பேட் அக்லி ஃபேன்ஸுக்காண்டியான படம். அஜித் சார் படம். விளையாட்டு உள்ள அஜித் ரசிகர்கள் எல்லாரும் போயிட்டு நீட்டாக சண்டே உட்காந்து படம் பார்த்து அப்பா ஒரு அஜித்தை உதச்சிடா அப்படின்னு வரலாம். விடாமல் வச்சு பார்த்து கொஞ்சம் அப்செட்டான ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டு. ஹாய் எல்லாம் வணக்கம். இது ஸ்டுடியோ நான் அருண். ரொம்ப நாச்சில் படம் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஓகே, நீங்கள் வந்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித் குமார் நடிச்ச குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆதிக் ரவிசந்திரன் சார் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக மார்க்கெட்டிங் படத்தை தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பயங்கர ஹிட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து அஜித் குமார் வச்சு குட் பேட் அக்லி படம் எடுத்துருக்காரு. படம் நல்லா வந்துருக்கு. ட்ரெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அருமையாக இருக்குது. தலை ஒரு புது கட்டப்பில் இருக்காரு. படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சிக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ விடாமுயற்சிக்கு அப்புறம் ரசிகர்கள் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லி வந்து அந்த படம் திருப்தி அடையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைக்கு கொஞ்சம் அது மாதிரி மாசா படம் வந்து ரொம்ப நாச்சு மங்கத்துக்கு அப்புறம். அதில் ரசிகர்களுக்கு இந்த படம் பீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டிராகனுக்கு அப்புறம் அந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி சாந்தி எல்ஏ சினிமாவில் ரிலீஸ் ஆகிருக்கு படம். படம் பார்த்து முன்னாடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம் பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னு. முன்னாடி மக்கள் சொன்னாங்கன்னா படம் நல்லா இருக்கும். ஓகே, படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். கரெக்டாக 9:02 ஆகிட்டு வேறு என்ன படம் ஃபேன் பாய் சம்பவம் அஜித் சார் மிரட்டி விட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சு செஞ்சிருக்காரு அஜித் சார். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், 5 வாட்டி பார்க்கலாம், 6 வாட்டி பார்க்கலாம், 10 வாட்டி பார்க்கலாம். படம் செம்ம மாசு. 2.5 மணி நேரமும் சரவெடி தான். ஹைலைட்ஸ் மாதிரி இருக்கு. அஜித் அருமையாக நடிச்சிருக்காரு. இது மங்காத்தா தீனா அந்த வரிசையில் பில்லா வரிசையில் அடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. குட் பேட்லையும் வரும் கண்டிப்பாக வரும். அருமையாக இருக்குது. 2.5 மணி நேரம் போனதே தெரியலை. படத்தில் சம்பவம் இல்லை, படமே சம்பவம் தான். தரமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கேஜிஎஃப் இதான் ப்ரோ கேஜிஎஃப். ஏன் எவ்வளோ தான் ப்ரோ கத்துறது? எல்லா சீனுமே கத்துற மாதிரி இருக்கு. துண்டே வத்தி வீட்டு ப்ரோ. சமா படம் ப்ரோ. நைட் ஷோவும் போகிறோம் ப்ரோ. சமா படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் பக்காவாக இருக்குது. ஃபேன் பாய் சம்பவம்னா மொரட்டாக இருக்குது. அஜித் சார் ஆக்டிங் பக்காவாக இருக்குது ப்ரோ. பக்காவாக இருக்குல்ல. செம்ம இது மாஸ் ஸ்டோரி எப்படி மாஸ் ஸ்டோரி வரலாறு தான் ப்ரோ. அஜித்தோட வரலாறு. படம் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரையும் அஜித் ஏகேவோட வந்து படம் ஏகேவோட சம்பவம் தான். படம் ஒர்த்து தானே? ஒர்த்து ப்ரோ. சூப்பர் 100%. சூப்பர் வேற லெவல்ல தியேட்டர் ஆபருது. தியேட்டர் சரல. படம் இருக்கு. படம் சூப்பர். ஹிட் சம ஹிட். மாஸ் மரண மாஸ். நல்லா இருக்கா? தலைப்பு இருக்காரு. பின்னி படம் எடுத்துட்டாரு. கதை இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. டேரக்டர் என்ன சம்பவம் பண்ணிருக்காருல? பயங்கரமா இருக்கு. படம் சூப்பர். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏகே நல்லா இருக்காரா? சம படம். படம் இருக்கு. ஃபயர் தியேட்டர் பிளாஸ்ட். வேற மாதிரி தியேட்டர். டிச்சு விட்டாயிதல படம்.
படம் இருக்குண்ணே செம்மையாக இருக்கு. அஜித் பிரிச்சு நடிச்சிருக்காப்ல. அருமையான படம். ஃபேன் பாய் சம்பவம் பங்கம் பயங்கரமா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்கா? சூர விட்டாப்ல தலை தலைக்கு ஏத்த படமா? தலைக்கு ஏத்த விட ஃபேன் பாய் சம்பவம். ஓகே ஓகே தெரிக்க விட்டாரு நல்லா இருக்கா? தெரிக்காதே படம் இருக்கு. ஆதிக்கண்ணாக்கு மதுரையில் 2 கிராம் மோதிரம் வச்சிருக்காங்க. நாங்க ஆதிக்கண்ணாக்கு நாங்க உயிரே வச்சிருக்கோம். அன்றும் என்றும் என்றும் தலை தான். வேற ஒன்றும் முரட்டு சம்பவம் இருக்கு. தலை செதற விட்டாரு. தலை மட்டும்தான் தலைய எல்லா ரூபத்திலையும் பார்த்தாச்சு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ படம். ஆல்ஸ் கொடுங்க. முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. கடவுளே பயங்கரமா இருக்குது. இன்ட்ரோல் வேற லெவல். தரமான படம் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? கடவுளே அடுத்த மங்காத்தா சூப்பர் சூப்பர். அப்புறம் இருக்கா? படம் செம்மையா இருக்குண்ணே. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர். பிளாக் பஸ்டர் தலைவா படம். பறக்க விடுது. அனல் பறக்கு. வேற மாதிரி சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம்னா அப்படிதான் இருக்கு. வெறித்தனம். படத்தை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். தலைக்குன்னா அந்த டைரக்டர் தங்கையா அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்க. அது எங்க இருந்தாலும் எவ்வளவு கொடுக்குறோம். இப்பதான் அந்த தங்கத்தை தேடிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபேன் பாய் சம்பவம். மொரட்டு சம்பவம். தளபதி மாசு. கடவுளே அஜித். பட்டா வேற மாதிரி ஓடுது. தலை அஜித்து தான். எல்லாம் கட்டவுல அஜித்து தான். தளபதி தான். தளபதி தான். படம் ஃபுல்லா ஒரே ஹைப். 18 பிஜிஎம்லாம் அல்டிமேட். 4 இன்டர்நேஷனல் டேஞ்சர் கிரிமினல் இருக்காங்க படத்துல. 4 இன்டர்நேஷனல். ஆமா படம் ஃபுல்லா வெயிட் எல்லாம் இருக்கு படத்துல. சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? படம் ஃபுல்லா வைப் தான். சர்ப்ரைஸ் மட்டும் தான் படத்துல. கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஹாய் குட் பை அக்லி படம் பார்த்தாச்சு. பார்த்து நம்ம மறுபடியும் மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆரவாரமாக எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப எமோஷனலாக கத்திட்டு போயிருக்காங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபேன்ஸுக்கு மட்டும் எல்லாருக்குமே பிடிக்குமானு தெரியாது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஃபேன்ஸுக்காண்டியான ஒரு ஃபேன்ஸுக்கு மட்டுமே எடுத்த மாதிரி ஒரு படம் இருக்காரு குட் பை அக்லி. நம்ம டேரக்டர் பற்றி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. ஆதிக் ரவிச்சந்திரன் சார் இதுக்கு முன்னாடி மார்க்கான் டைம் எடுத்தார். படம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹிட்டுன்னு. ரொம்ப அதில் படத்தில் கதையிலையோ அதை விறுவிறுப்பாக கொண்டு போன விதம், அது எஸ்எஸ்ஓட நடிப்பு, சுசாஸோட நடிப்பு, இதுதான் அந்த படத்தோட பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அஜித் சார் வச்சு எடுக்க போகிறாருன்னு சொல்கிறப்ப யோசிச்சோம் எப்படி எடுக்க போகிறாருன்னு. ஆனால் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் விருத்தமான ஒரு அஜித் சாரோட ரசிகர்னு. அதனால் ஒரு ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ரசிக்கிறது மாதிரி ஒரு இந்த சம்மருக்கு ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காரு நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ்க்கெல்லாம். குட் பை அக்லி அருமையாக இருக்குது படம். பார்க்குறதுக்கு அஜித் சார் ஃபேனாக பார்த்தோம்னா ரொம்ப ரசிக்கலாம். அவ்வளோ மாசாக, அவ்வளோ கிளாஸாக, கலர்ஃபுல்லாக படத்தை அவ்வளோ அருமையாக கொண்டு போயிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸுக்கு, ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு ஒரு இந்த படத்தில் கதையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கதை இருக்குது, அது கதை வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு கேங்ஸ்டர் லைஃப்குள்ளே எப்படி இருப்பாங்க, அதை மாசாக அப்படி கொண்டு போகிறதோ அவர் எப்படி மாசாக கட்டுறதுன்னு நிறைய விஷயத்த நம்ம ஸ்டோரியாக நம்ம எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து போயிட்டு 2-2.5 மணி நேரம் அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போயிட்டு ஃபேன்ஸோட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் வந்து ஜிவி சார். ஜிவிஸோட மியூசிக் அருமையாக இருக்குது. படம் பூரா கட்ட கட்ட கட்டலாம் அடிச்சுட்டே இருக்காரு. சூப்பராக இருக்குது மியூசிக்கெல்லாம். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா பழைய நினைவுகள், பழைய அஜித் சாரோட படம் ஃபேன்ஸ்லாம் எந்தெந்த படத்தை ரசித்தாங்களோ, அஜித் சார் படத்தோட ஹிட்டான படத்தெல்லாம் ரசித்தாங்களோ அந்த படத்தில் உள்ள இதில் நிறையா தான் இமேஜினேஷன் பண்ணுற மாதிரி நிறையா சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதான் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதை இமிடியேட் பண்ணுற மாதிரி அஜித் சாரும் அடிச்சு கட்டியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காரு. பிரபு சார்லாம் இருக்காரு. பிரபு சார்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணவே இல்லை. சார் டேரக்டர் மாமனார்னு யூஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் பிரபு சாரை. இந்த மாதிரி த்ரீசாவோட கேரக்டர் நல்லா இருக்குது. அதில் வந்து அர்ஜுன் தாஸ் வில்லன் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. சுனில் சார் நடிச்சிருக்காரு. நம்ம பிரசன்னா நடிச்சிருக்காரு. நிறைய பேர் ஏகப்பட்ட பட்டம்லாம் இருக்குது. படம் விறுவிறுப்பாக இருக்குது. ஃபாரின் எடுத்திருக்காங்க. நிறையா கலர்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சம்மருக்கு ஏற்ற படம் தான். போய் நேராக ஏசி தேட்டரில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு நம்ம மாடி சாந்தி தேட்டரில் ஃபுல் ஏசியில் போட்டுட்டு சும்மா உட்காந்து படத்தை பார்த்தோம்னா அழகாக 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வரலாம். அதுக்கேற்ற படம் தான் குட் பை அக்லி. ஃபேன்ஸுக்காண்டியான படம், அஜித் சார் படம். விளையாட்டை உள்ள அஜித் ரசிகர்கள் எல்லோரும் போயிட்டு நீட்டாக சண்டே உட்காந்து படம் பார்த்து அப்பா ஒரு அஜித்தை வராஜிடா அப்படின்னு வரலாம். விடாமுயற்சி பார்த்து கொஞ்சம் அப்செட்டான ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டு. ஓகே, அதான். மற்றபடி யார் சொல்கிறது, தலை அஜித்தை பற்றி சொல்லணும்.
படம் ஆக்டிங்க சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஆயுஷா பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஆக்டிங் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அருமையாக நடிச்சிருக்காரு. ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை நடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபேன் பாயாக ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாரோ அது மாதிரியே நடிச்சு கொடுத்துருக்காரு. அருமையாக இருக்குது அவர் ஆக்டிங் எல்லாம். அவர் வர்ற இடம் பூரா விசு தான் பறக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. அந்த பழைய மூவியோட ஹிட்டான டைலாக்லாம் சொல்லும்போது விசில் பறக்குது. ரொம்ப ஃபேன்ஸ்லாம் ஆரவாரமாக இருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்காரு. ஆயுஷாவோட படம் தான் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே, படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் அருமையாக இருக்குது. ஓகே, இதில் ஏகேவாக வர்றாரு, போய் பாருங்கள்.